2 மணி நேரம் ஊற வச்ச கொள்ளு 8 சவுண்டு விட்டு எடுத்துடணும் குக்கரில். கொள்ளு வெந்ததுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்படி பூ போல் மிக்சியில் அரைச்சி எடுத்துடணும். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துடணும். இதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பருப்பெல்லாம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு நடுவில் பெருங்காயப்பொடி சேர்த்துடணும். அந்த சூட்டுக்கே பெருங்காயப்பொடி நல்லா வறுபட்டுரும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். அதே வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 வரமிளகா சேர்த்துட்டு பூண்டு நான் இன்றைக்கி பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இன்னும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வறுத்து அரைச்ச பருப்பு பொடியை சேர்த்துட்டு கொள்ளு பொடியும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு சிம்லையே வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். அந்த கொள்ளில் இருக்க ஈரமெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வறுத்து விடணும். அப்புறம் என்னங்க, சூடான சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த பொடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 15 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தோசைக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.